ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷன் நேற்று நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா? அதுக்குரிய கொஸ்டினுக்குரிய பதில் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொதுவாக பெண்கள் தான் வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க. பெண்கள் இந்த மாதிரி மாதவிடாய் நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்ற முடியாது. அந்த மாதவிடாய் நேரத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாளை கவுண்டிங்கில் வச்சுக்குவோம். பட் இந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து நம்ம 48 நாட்கள் எந்த டேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றணும்னா, நம்ம பீரியட்ஸ் நேரத்தில் வேற யாராவது நமக்கு பதிலாக வீட்டில் விளக்கு ஏற்றணும். அப்படி ஏற்றும் போது ஆண்கள் ஏற்றலாமா? பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சோம்னா அதனுடைய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருவர் கண் விழித்து யார் முகத்தையும் பார்க்காமல் வாய் கொப்பளித்து விட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து விட்டாலே போதும், லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் லக்ஷ்மி தேவி வீதி வலம் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்களோ அங்க நுழைவாள் என்பது ஐதீகம். இதனால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும். இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் தூங்கி எழுந்ததும் வாசற்கதவை திறக்கும் பொழுதே மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக என்று 3 முறை சொல்லிவிட்டு தான் நம்முடைய நலவாச கதவை திறக்கணும்னு சொல்லுவாங்க. காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நம்முடைய வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவதால் நமக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இங்க நாங்க இருக்கிற சைடு சாணம் கிடைக்காது அப்படின்றவங்க நீங்க தொளிக்கும் தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் கலந்து அதை உங்க வீட்டு வாசல்ல தெளிக்கலாம். இன்னொன்று நம்ம விளக்கு ஏற்றும் போது எத்தனை விளக்குகள் ஏற்றினாலும் நம்ம வாசல்ல ஏற்றக்கூடிய விளக்கு என்ன கேட்டிங்கன்னா, மண்ணால் செய்த அகல் விளக்கு தான் நம்ம வீட்டு வாசல்ல ஏற்றி வழிபாடு செய்யணும். அதே போல நம்ம காலையில குளிக்கும் போது ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சளையும் தண்ணீர்ல கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் மற்றும் பிரகஸ்பதியின் அருள் நமக்கு விலகாமல் இருக்கும். அப்புறம் வெள்ளி செவ்வாய் அப்போ ஒரு டம்ளர்ல கொஞ்சமா மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் தண்ணியை நம்ம வீட்டு அறையில எல்லா அறையிலையும் நம்ம வாசல்லையும் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில 5 முகம் குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சரி, இப்போ ஆண்கள் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா? கண்டிப்பாக ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். காலையில் சூரியன் உதிப்பதற்குள் மாலையில் சூரியன் மறைவதற்குள் விளக்கை ஏற்றலாம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நெய் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினாலே போதும். அதே மாதிரி வெள்ளி காமாட்சி விளக்கு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி காலையிலும் மாலையிலும் வழிபாடு செய்வது இன்னும் நல்ல பலனை தரும்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமிக்கு உரிய தீபம்னு கேட்டிங்கன்னா நெய் தீபம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு உரிய தீபம் நல்லெண்ணெய் தீபம். அதே மாதிரி நம்ம விளக்குல பொட்டு வைக்கும் போது அந்த பொட்டு ஒற்றைப்படையில தான் இருக்கணும். அந்த மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில தான் இருக்கணும். எந்த விளக்குல நீங்க திரி போட்டாலும் இரட்டை திரியாக போடுவது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தீபச்சுடரை நம்ம குளிர் வைக்கும் போது கையால நம்ம எக்காரணம் கொண்டு குளிர வைக்க கூடாது. தீபச்சுடரை குளிர வைக்கும் போது ஒரு பூ எடுத்து குளிர வைக்கலாம். அல்லது விளக்கு தூண்டின்னு கடையில் கேட்டால் அது விற்கிது. அது ஒரு விளக்கு தூண்டி 10 ரூபாய் தான். அந்த தூண்டி ஒன்று வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கையால் மட்டும் விளக்கை குளிர வச்சிடாதீங்க. அதே மாதிரி விளக்குல திரி கருக விடக்கூடாது. அந்த விளக்குக்கும் திரிக்கும் எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 45 நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கை குளிர நீங்கள் தான் குளிர வைக்கணும். தவிர்த்து அதுவா அந்த திரி கருகி அதுவா அணையக்கூடாது. அந்த மாதிரி விடாதீங்க. இன்னொன்று விளக்கை டைரெக்டாக நம்ம அப்படியே வைக்கக்கூடாது. அந்த விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு நம்ம அந்த விளக்கை வைக்கலாம். நீங்கள் எந்த விளக்கை வைக்கிறதா இருந்தாலும் டைரெக்டாக வைக்காமல் அடியில் ஒரு தட்டு வச்சு வைங்க. இன்னொன்று நம்ம அன்னபூரணி தாய் வைக்கிறதுக்கும் வலம்புரி சங்கு வைக்கிறதுக்கும் அடியில் நம்ம அரிசி வைப்போம் இல்லையா,
அந்த அரிசியை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லிடுறேன். அந்த அரிசியை வந்து ஒரு டப்பாவில் தாங்க சேவ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்காதப்போ இந்த மாதிரி பொங்கல் அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, பொங்கல் செய்கிறப்போ அந்த சாமிக்கு வச்ச அரிசியை நான் அதை அப்படியே எடுத்து பொங்கல் செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இல்லை உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் உங்கள் வீட்டு சைடு நிறைய இருக்குன்னா அந்த பேர்ட்ஸுக்கு கூட அதை போடலாம். விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த திரியை வந்து டெய்லி மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தாங்க நான் என்னோடய வீட்டில் இருக்கிற விளக்குன்னு திரியை மாற்றுவேன். அந்த திரி மாற்றின திரியை என்ன பண்ணுவேன்னா குப்பையிலலாம் போட மாட்டேன். சாமிக்கு காய்ந்த பூ போடுறதுக்காக ஒரு கவர் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கவரில் தான் அந்த திரியை போடுவேன். திரி மட்டும் இல்லை, காய்ந்த எலுமிச்சம்பழமாக இருக்கணும், பூஜைக்குரிய எந்த பொருட்கள் காய்ஞ்சிடுச்சுன்னா கூட நம்ம அதுக்குன்னு தனியாக கவர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த கவரை வந்து பூஜை ரூமில் வைக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸை ஒதுக்கி அந்த இடத்துல வைங்க. ஏன்னா காய்ந்த பூக்கள் அந்த மாதிரி நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆற்றல் தான் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து காய்ந்தது நம்ம பூக்கள் வந்து நம்ம சுவாமி ரூமில் வைக்க வேணாம், அதை தவிர்த்து வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நெய்வேத்தியம். இப்போ சுவாமிக்கு நம்ம வைக்கிறோம் நெய்வேத்தியம் இல்லையா, அந்த நெய்வேத்தியம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் சேர்ந்து அந்த நெய்வேத்தியம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி சுவாமிக்கு வைக்கிறோம் இல்லையா பஞ்சபாத்திர தண்ணி, அந்த பஞ்சபாத்திரத்தை டெய்லி வாஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக டெய்லி வாஷ் பண்ணுவேங்க. ஏன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி தண்ணி வைக்கும்போது அந்த பழைய தண்ணியை நம்ம செடியில் ஊற்றிட்டு புது தண்ணி வைக்கும்போது அந்த பழைய பாத்திரத்தில் ஊற்ற எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால அந்த பஞ்சபாத்திரத்தை டெய்லி கண்டிப்பாக நான் வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு தண்ணி ஊற்றி வைப்பேங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதம் மிகவும் சிறப்பு பெற்ற தை மாதமாக இருக்கு. குரு பகவானையும் சூரியனை பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் மிகப்பெரிய பலன்கள் என்பது இருக்கு. அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு நம்ம மகாலட்சுமி தாயாரையும் நாம் தினமும் வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கை நிரந்தரமான செல்வத்தையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் பெற முடியும். இந்த வழிபாட்டுக்கு நம்ம தினமும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போக முடிந்தவங்க போகலாம். போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்பாக அவங்களுக்கு பிடித்த பூக்கள் வைத்து கிடைச்ச ஒரே ஒரு தாமரை மலரை வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தாய்க்கு பிடித்த ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி முழு மனதோடு மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரம், மகாலட்சுமிக்குரிய திதிகள் மந்திரங்கள் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இனிப்பு மகாலட்சுமிக்கு வந்து பிடிச்சது வந்து இனிப்பு நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு இனிப்பு மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் அதற்குரிய பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு சிம்பிளாக கல்கண்டு கூட வைக்கலாம். கல்கண்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட நம்ம சிம்பிளாக வச்சு வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா பாலில் கொஞ்சமாக பனங்கல்கண்டு வைங்க, அல்லது கொஞ்சமாக பால் பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு கூட மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். டெய்லி வந்து ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பதிவில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா, மகாலட்சுமி தாயாருக்குரிய வழிபாடு ரெண்டையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.